பிக் பாஸ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஐ வாண்ட் யூ டு டாக் டு மீ. ஏன்னா எனக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. கேள்வி நம்பர் 1 என்ன அப்படின்னா, 2 பேர் விழுந்ததை மொத்த பேரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. நம்மளை அப்படி ஆக்கி வச்சுருக்காங்க, மூல செலவை பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ வாட் இஸ் தி ஷோ டூயிங் டு ஆல் ஆஃப் அஸ்? ஆல்ரெடி பார்த்தோன்னா லாஸ்ட் 2 இயர்ஸாக லாஜிக்கலாக பண்ணுற கண்டென்ட் ரீச் ஆகாது, நெகட்டிவாக மீனிங்லெஸ் கண்டென்ட்ஸ் ரீச் ஆகிட்டு இருந்தது. அப்போ எங்கேயோ நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷனிங்கை ட்ராக் மாற்றுறாங்களோன்னு தோணுச்சு. இந்த பிக் பாஸ் ஷோ இஸ் த பீப்புள் இன் த சொசைட்டி அப்படின்னா வன்மம், கோபம், காழ்ப்புணர்ச்சி, வெறுப்பு, நெகட்டிவிட்டி, இதை மட்டும்தான் இந்த ஷோ இந்த வாட்டி கொடுத்தது. அந்த ஷோவை அவ்வளோ ஆர்வமாக பார்த்ததுக்கு காரணமே இந்த 2 பேர் தான். இவங்களை எடுத்திருந்தா யாருமே ஷோ பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் இவங்களை எடுக்க வைக்கிறதுக்கு ஒரு செட் ஆஃப் திங்ஸ் நடந்தது. சாண்ட்ரா பண்ணது ஐ எம் நாட் ரியலி ஷுர், பட் எடுத்தாச்சு. ஆனால் எல்லாரும் கொண்டாடுறாங்க. ஸோ எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. ஹவு டு வி சர்வைவ் இன் திஸ் வேர்ல்ட்? ஸோ ஐ வாண்டட் டு டாக் டு பீப்புள். எனக்கு ஏற்கனவே எப்போவுமே தோணும், இந்த அன்பு, பாசம், கைண்ட்னஸ் வச்சுருக்க ஆட்களுக்கு இங்கே பெருசாக இடம் இல்லை அப்படின்னு. பட் ஐ மேட் அ ஸ்மால் சேஞ்ச். நல்ல விஷயத்தை மட்டும்தான் நான் ஷேர் பண்ணுவேன்னா இட் டுக் அ ஸ்மால் ஓத் மாதிரி. நம்ம மாறுவோமே அப்படின்னு நான் எப்போவுமே என்ன தான் மாற்ற ட்ரை பண்ணுவேன். பட் இது நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷனிங், நம்ம பார்க்குற விதம் எல்லாத்தையும் மாற்றி இப்போ எப்படி ஆக்குறாங்கன்னா, நீ ஒரு விஷயத்தை சாதிக்கணும், ஜெயிக்கணும்னா என்ன வேணால் பண்ணு, யாரை வேணால் அழி, பி இன்ஹியூமன், அப்படி கொண்டு போகிறோமோ அப்படின்னு தோணுது. ஸோ ஐ வாண்ட் டு ரேஸ் திஸ் கொஸ்டின் டு ஆல் ஆஃப் யூ ஹூ வாட்ச்ட் பிக் பாஸ் அண்ட் தோஸ் ஹூ செலிப்ரேட்டட் இட். அதை கொண்டாடினீங்கல்ல, உங்களை கொண்டாடுற அளவுக்கு அது என்ன பண்ணுச்சு? 2 பேர் அழிகிறது கொண்டாடக்கூடிய விஷயமா? வாழ்க்கையில் எவ்வளவோ இருக்கே அப்படின்னு இந்த கேள்வி உங்களுக்கு எழுப்புறேன். நீங்கள் என்ன கேட்கலாம், நீ என்ன பெரிய இது அதுன்னு. ஏன்னா அதுக்குமே 4 பேர் வருவாங்க. திஸ் இஸ் நாட் அபவுட் மீ, திஸ் இஸ் நாட் அபவுட் தெம், இட்ஸ் அபவுட் அஸ். வாண்ட் ஹாவ் அ ஓப்பன் கான்வர்சேஷன். நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், உங்களோட கருத்துக்களை வைங்க. அந்த ஷோவை பார்த்து நம்மளை என்ன ஆக்குறாங்க இந்த சொசைட்டின்னு சொல்லுங்கள், பட் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக சொல்லுங்கள். ஐ வுட் ரியலி வாண்ட் டு ஹியர் திஸ். திஸ் இஸ் ஜஸ்ட் மீ வாண்டிங் டு ட்ரை ஹேவிங் அ ஓப்பன் கான்வர்சேஷன் வித் பீப்புள். ஏன்னா எல்லாருமே அதை கொண்டாடிட்டு இருக்கும் போது ஐ வாண்ட் கிவ் அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். நம்ம அதை கொண்டாடணுமா? நம்ம ஏன் வேறு ஏதாவது நல்லதாக பண்ணக்கூடாது? பார்க்குறது ஓகே தான். I used to watch it for marketing or people psychology, but this season told me please don't see. ஏன்னா அவ்வளோ நெகட்டிவிட்டி it gave me and I have to fight to be positive. அந்த மாதிரி இருந்தது this season. So that's all மக்களே. and ஒருவேளை நீங்கள் இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் let me know in the comment section. and meanwhile என்னை பார்க்காத ஆட்களாக இருந்தீங்க அப்படின்னா விஷிங் யூ ஆல் அ ஹாப்பி நியூ இயர். அண்ட் இந்த வருஷம் கொஞ்சம் பாசிட்டிவாகவும் அன்பு நிறைஞ்சதாகவும் இருக்கட்டும் அப்படின்னு என்னோட வாழ்த்துக்கள். பாய்.